ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிளவுஸ்ல ஸ்லீவ் கட்டிங் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நம்ம வந்து பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஸ்லீவ் இருக்கும் பொழுது, அதாவது அளவு பிளவுஸ்ல ஸ்லீவ் இருக்கு அப்படின்னா சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா டேப் வச்சு மெஷர் பண்ணி நம்ம மெட்டீரியல்ல மார்க் பண்ணி கட் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய அளவு பிளவுஸ அப்படியே மெட்டீரியல்ல வச்சு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சில பேருக்கு சில மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அளவு பிளவுஸ அப்படியே வந்து மெட்டீரியல்ல மார்க் பண்ணிடுறோம். பட் இந்த வளைவு இருக்கு பாத்தீங்களா, ஆம்கோல் ரவுண்ட் வந்து எனக்கு சரியா வரல. இந்த அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவை நம்ம அப்படியே வந்து இதுல மார்க் பண்ணும் பொழுது எனக்கு இந்த வளைவுகள் வந்து மாறுது. இந்த ஆம்கோலுடைய வளைவு இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து இதுல கட் பண்ணிடுவோம். இதுல பேக் பார்ட்ல வந்து கட் பண்ணிடுவோம், ஏன்னா ஸ்கேல் வச்சு கட் பண்றோம். பட் இந்த ஸ்லீவ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ல கட் பண்ணும் பொழுது அளவுகள் வந்து மாறுது, அதனால சரியா எனக்கு மேட்ச் ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம அளவு பிளவுஸ் வச்சுதான் கட் பண்ண போறோம். பட் இந்த வளைவுகள் எப்படி கட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அளவு பிளவுஸ்ல நம்ம லைனிங் பிளவுஸா அல்லது நார்மல் பிளவுஸா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. லைனிங் பிளவுஸ் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஃபோல்ட் பண்றதுக்கு 1/2 இன்ச் மட்டும்தான் தேவைப்படும். இதுவே வந்து நம்ம ஹெம் பண்ண போறோம் அப்படின்னா ஷோரா வந்து 3/4 இன்ச் தேவைப்படும். இதுவே கரப்பகுதி அப்படின்னா 3/4 இன்ச்சும், இதுவே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கரப்பகுதி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நார்மலான கட் பண்ண பகுதி தான். அதாவது இப்ப இந்த மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, இந்த மெட்டீரியல் வந்து கட் பண்ண பகுதி. இதை வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி 3/4 இன்ச் ஃபோல்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. கரப்பகுதியா இருந்தா அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுடலாம். இதுவே வந்து இது மாதிரி கட் பண்ண பகுதியா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஃபோல்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோல்டு, இப்படிதானே பண்ணுவோம். அப்ப இதுக்கு வந்து நம்மளுக்கு 1 இன்ச் தேவைப்படும். இதுல அகலம் வந்து பாத்தீங்கன்னா 3/4 இன்ச் தேவைப்படும் நம்ம ஹெம் பண்றதுக்கு. சரிங்களா, இது நம்மளோட விருப்பம் தான். 1/2 இன்ச்சும் ஹெம் பண்ணலாம். பட் 3/4 இன்ச்ல பண்ணணும் அப்படின்னா இன்னும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஆக இந்த பகுதி பாத்தீங்கன்னா கரப்பகுதியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மடிச்சு ஹெம் மட்டும்தான் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. இந்த பகுதி பாத்தீங்கன்னா இது மாதிரி கட் பண்ண பகுதியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது சிங்கிள் ஃபோல்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3/4 இன்ச்ல இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி லாங் ஸ்டிச் பெரிய தையல் போட்டு அதுக்கப்புறம் ஹெம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தையலை பிரிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் பினிஷிங் பார்க்க நீட்டா இருக்கும். 3/4 இன்ச்ல நல்லா அகலமா நம்ம வந்து ஹெம் பண்ணும் பொழுது பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும். சரிங்களா, ரொம்ப குட்டியா இருந்தாலும் பாக்குறதுக்கு அவ்வளவா சரியா இருக்காது. சரிங்களா, இதுவே வந்து நீங்க லைனிங் அப்படின்னா சரிங்களா, அதாவது லைனிங் பிளவுஸ் அப்படிங்கிற பட்சத்துல அடிச்சு திருப்புறோம் அப்படிங்கிற பட்சத்துல 1/2 இன்ச் வந்து நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. அப்ப 1/2 இன்ச்சா அல்லது 3/4 இன்ச்சா அல்லது 1 இன்ச்சா இந்த இடத்துல எவ்வளவு நம்ம மார்க் பண்ணணும் தையலுக்காக அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணணும். சரிங்களா, இப்ப நான் வந்து ஹெம் பண்ண போறேன். சரிங்களா, மடிச்சு ஹெம் பண்ண போறேன். ஆனா இது வந்து கரப்பகுதி, அதனால எனக்கு 3/4 இன்ச் தேவைப்படுது. நான் கார்னர்ல இருந்து 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, காமனா பொதுவா 3/4 இன்ச் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி டேப் ஒரு நிதானமா சரிங்களா ஒரு அளவா நீங்க வந்து இது மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒண்ணு டேப் வச்சு இது மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி கரெக்டா நம்மளுக்கு எவ்வளவு ஹெம் பண்ண தேவையோ அந்த அகலத்தை விட்டுட்டு இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இது நம்மளோட விருப்பம். நான் வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன், அப்பதான் நம்ம ஃபோல்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது பாருங்க, நம்ம கையினுடைய உயரம் மார்க் பண்ணணும். ஒரு ஸ்லீவ் மட்டும் எடுத்துக்கோங்க. கையினுடைய உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டரா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அதே போல இந்த சைட்லயும் நேர் வந்து எடுத்துக்கோங்க. ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த இடம் கரெக்டா எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து மெட்டீரியல் சுருங்கவும் கூடாது, ரொம்ப அப்படி இழுக்கவும் கூடாது. ஏன்னா இந்த மெட்டீரியல் நம்ம ரொம்ப இழுக்கவும் இல்ல, ரொம்ப சுருக்கமாவும் இல்ல, நார்மலா இருக்கு. அதே போல இந்த மெட்டீரியல் சுருக்கமா இருந்தால் மட்டும் இப்படி லைட்டா எடுத்துக்கோங்க. பட் ஆனா ரொம்ப இழுக்க கூடாது. சரிங்களா, ஏன்னா ரொம்ப இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த அளவை விட இந்த அளவு வந்து அதிகமா எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆக நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப இறக்கம் அதிகமாயிரும். சரிங்களா, ஆக கரெக்டா
சுருக்கம் மட்டும் இல்லாம இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்த இடத்துல கரெக்டா இந்த தையல் இருக்க வேண்டிய நேர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது சரியான அளவு கையினுடைய உயரம். சரிங்களா? கையினுடைய உயரம் சரியான அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல கீழ்பக்கமா நம்ம மார்க் பண்றது கை சுற்று, ஸ்லீவ் ரவுண்ட். சரிங்களா? ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இது சரியான அளவு. சரிங்களா? இப்போ ரெண்டு மார்க்கிங் பண்ணிருக்கோம். கை சுற்று, கையினுடைய உயரம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது கரெக்டா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நல்லா அப்படி கை வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அளவுகள் மாறாது. சரிங்களா? நேரா அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எந்த இடத்துலயும் சுருக்கங்கள் இருக்கக்கூடாது. சுருக்கங்கள் இல்லாம நேரா எடுத்து விடுங்க. ஏன்னா சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா அளவுகள் மாறிடும். ஏன்னா இந்த மெட்டீரியல்ல நம்மளுக்கு சுருக்கம் இல்லை. சரிங்களா? அப்ப சுருக்கம் இல்லாம கரெக்டா நேரா எடுத்து விட்டு நம்ம கட் பண்ணும் பொழுது இந்த மெட்டீரியல் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி வச்சுதான் அளவுகள் எடுக்கணும். இப்ப பாருங்க, இந்த கார்னர்ல இது மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதே போல கீழ்பக்கமாவும் ஒரு மார்க்கிங் பிளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஏன்னா கீழ் உயரம் இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காகவும் பிளஸ் வந்து ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காகவும் இந்த இடத்துல பிளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஆம்கோல் ரவுண்ட் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம், அதே போல கையினுடைய கீழ் உயரம் இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த அளவு. சரிங்களா? இது ரெண்டையும் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு உயரமும் ரவுண்டும் மார்க் பண்ணிட்டோம். அதே போல ஆம்கோல் ரவுண்டும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ வளைவு தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்களா? இந்த வளைவுகள் எப்படி வரையணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து இப்படி வெளியில எடுத்துருங்க. ஸ்லீவ் வந்து வெளியில எடுத்துடலாம். இப்ப ஸ்லீவ் வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்ப இது சரியான அளவு மார்க் பண்ணணும் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இது சரியான அளவு இந்த இடத்துல மார்க் பண்ணிருந்தோம். இப்ப உள்பகுதியில 1/2 இன்ச் தையலுக்காக வேணும் இல்லைங்களா, இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா 1/2 இன்ச், இந்த 1/2 இன்ச் வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. சரிங்களா? இது மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இது தையல் போட வேண்டிய இடம், இது வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய இடம். சரிங்களா? இப்ப கட் பண்ண வேண்டிய இடத்துலதான் நம்ம வந்து டிரா பண்ண போறோம், வளைவு டிரா பண்ண போறோம். சரிங்களா? இது வந்து இப்ப சரியான அளவு அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து நம்ம கட் பண்ணக்கூடிய இடம். சரிங்களா? இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலதான் நம்ம வந்து டிராயிங் வரைய போறோம். சரிங்களா? இந்த ஸ்லீவ்ல பாத்தீங்க அப்படின்னா உள்பகுதியில நம்ம தையலுக்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் விட்டுருப்போம் இல்லைங்களா, இந்த ஆம்கோல் ரவுண்ட்ல இருந்து கீழ்பக்கமா 1.5 இன்ச் வந்து விட்டுருப்போம். சரிங்களா? அல்லது 1 இன்ச் நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்து உள்பக்கம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மெட்டீரியல் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால 1 இன்ச் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து 1 இன்ச் நம்மளுக்கு தேவை. பாருங்க, இந்த இடத்துல இருந்து 1 இன்ச். சரிங்களா? ஸ்லீவ் வெளியில எடுத்துருங்க. இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் அப்படிங்கிறப்ப கரெக்டா கார்னர்ல வருது. சரிங்களா? அப்ப 1 இன்ச் இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த கட் பண்ணக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா, தையலுக்காக 1/2 இன்ச் விட்டோம். இந்த இடத்துல இருந்து கீழ்பக்கம் தையலுக்காக 1 இன்ச் விட்டேன் இல்லைங்களா, இந்த இடம் வரைக்கும் ஒரு லைன் வந்து கிராஸா போட்டுக்கோங்க. அதே போல இது வந்து ஸ்லீவ் ரவுண்ட், கை சுற்று. இது வந்து ஆம்கோல் சுற்று, தையலுக்கான இடமும் சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணி லைன் போட்டோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம தையலுக்காக. சரிங்களா? அதாவது இந்த இடம் ஸ்லீவ் ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்லீவ் ரவுண்ட்ல இந்த இடத்துல 1 இன்ச் தேவைப்படும். அதை வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்றோம். நம்ம ஃப்ரீ ஹேண்டா மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம் பாத்தீங்களா, இந்த 1 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க்கிங்கையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த வளைவு தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப டவுட்டா இருந்தது இல்லைங்களா, இந்த வளைவு மட்டும்தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸா இருந்தது. டேப் வச்சோ அல்லது நம்மளுடைய அளவு பிளவுஸ் வச்சோ நம்ம லென்த்தை மார்க் பண்ணிடுறோம், கை சுற்றையும் மார்க் பண்ணிடுறோம். அதே போல நம்ம ஆம்கோல் ரவுண்டையும் மார்க் பண்ணிடுறோம். ஒண்ணு அளவு பிளவுஸை வச்சு மார்க் பண்ணிடலாம். அப்படி அளவு பிளவுஸ்ல வந்து சரியா வரல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கட் பண்ணி எடுத்த பேக் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேக் பார்ட்டோட அளவை வச்சு இதுல எவ்வளவு சுற்றளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவை எடுத்து நம்ம இப்படி கூட மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நம்மளுடைய விருப்பம். நம்ம கட் பண்ணி வச்ச பேக் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பேக் பார்ட்ல ஆம்கோல் சுற்று எவ்வளவு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கிறோம்.
8.5 இன்ச் இருக்கு. அதே 8.5 இன்ச் இந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதே போல பேக் பார்ட் வந்து கட் பண்ணும் பொழுது ஆம்கோல் சுற்று நம்ம வந்து மார்க் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம வந்து சரியா இது மாதிரி ஆம்கோல் ரவுண்ட மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அளவு பிளவுஸை வச்சு நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணாலும் இந்த பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதே போல பேக் பார்ட் வந்து கட் பண்ணும் பொழுது ஆம்கோல் சுற்று நம்ம வந்து மார்க் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம வந்து சரியா இது மாதிரி ஆம்கோல் ரவுண்ட மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? மார்க் பண்ண இடத்துல இருந்து 1.5 இன்ச் ரெண்டு பக்கம் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்ப இந்த வளைவு எப்படி வரையணும் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, இப்ப வந்து நம்ம இந்த லைன்ல ஃபுல் லென்த் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நோட் பண்றோம். சரிங்களா? அப்ப பாருங்க, கரெக்டா எனக்கு 9.25 இன்ச் இருக்கு. 9.25 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 4.5 இன்ச் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது சென்டர். 4.5 இன்ச் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது சென்டர். சரிங்களா? கரெக்டா வந்து 4.5 இன்ச் ஒரு பாயிண்ட் சென்டர் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். அதே போல இந்த சென்டர்ல இருந்து மறுபடியும் சென்டர் வந்து மார்க் பண்றோம். சரிங்களா? 2.25. சரிங்களா? 2.25 அப்படிங்கிறது சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல இந்த சைட்லயும் 2.25 சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழ்பக்கம் சென்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்பக்கமா, சரிங்களா, அதாவது இந்த சென்டர்ல இருந்து 1/2 இன்ச் உள்பக்கமா மார்க் பண்ணிக்கலாம். அதே போல இந்த சைட்லயும் 1/2 இன்ச் வந்து வெளிப்பக்கமா மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ கீழ்பக்கம் இந்த தையலுக்காக போட்ட லைன்ல இருந்து ஒரு சி மாதிரி ஒரு வளைவு, அதே போல இந்த சைட்லயும் ஒரு வளைவு. சரிங்களா? சி மாதிரி கரெக்டா ஒரு வளைவு மேல் பக்கம் இருந்தும் போடலாம் நம்ம, அல்லது கீழ்பக்கம் இருந்தும் போடலாம். சரிங்களா? இப்ப உங்களுக்கு இந்த பாயிண்ட் இருக்கிறனால உங்களுக்கு வளைவு வந்து ரொம்ப ஈஸியா உங்களால டிரா பண்ண முடியும். பாயிண்ட் இல்லாம நீங்க வந்து டிரா பண்ணீங்க அப்படின்னா தான் வளைவு வந்து சரியா வராது. அப்படி உங்களுக்கு பாயிண்ட் வச்சும் சரியா வரல அப்படிங்கிற பட்சத்துல பாருங்க, இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துட்டு கரெக்டா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேல் பக்கம் ஃபோல்டிங் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. கரெக்டா உங்களுக்கு அதே அளவு தான் வரும். சரிங்களா? அதாவது ஃபோல்டிங், இந்த 1/2 இன்ச் வெளிப்பக்கம் மார்க் பண்ண பாயிண்ட், அடுத்தது இந்த சென்டர் பாயிண்ட், 3 பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த ஸ்கேல் வச்சுட்டு ஒரு வளைவு. இப்போ இந்த ஸ்கேல் பாத்தீங்கன்னா 6 மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நீங்க ஒரு வளைவு வந்து போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஸ்கேல அப்படியே இந்த மாதிரி திருப்பிடுங்க. அப்படியே கீழ்பக்கமா தள்ளி இந்த ஷேப்பையும் நம்ம வந்து டிரா பண்ணலாம். அதே போலதான் கீழ்பக்கத்துல இந்த எண்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல உள் பக்கமா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த பாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகணும். அதே போல சென்டர் பாயிண்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு வளைவு. இப்போ இந்த சைடு ஒரு வளைவு முடிச்சிட்டோம். அதே போல மேல் பக்கத்திலையும் ஒரு வளைவு, மேல் பக்கத்திலையும் இது மாதிரி வளைவு. இப்படி நீங்க போடும் பொழுது, ஃப்ரீ ஹேண்ட்ல போடும் பொழுது உங்களுக்கு சிரமமா இருந்தது அப்படின்னாலும், சரியா வரல அப்படின்னாலும், இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தவறுகள் வரவே வராது. இப்போ ஆம்கோல் ரவுண்டு ரொம்ப ஈஸியாவும் வரைஞ்சிட்டோம், பர்ஃபெக்டாவும் வரைஞ்சிட்டோம். எந்த ஒரு சுருக்கங்களுமே இதுல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மெத்தட் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டிங்ல வந்து ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். சென்டர் வந்து நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக. அதே போல இந்த ஆம்கோல் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ண இடத்துலயும் ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துருங்க. இப்போ ஸ்லீவ் வந்து டபுளா ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்ல வந்து டெப்த் எடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கிங் இருக்கு, அதனால சரியா வந்து தெரியாது. அதனால இந்த சைட்ல நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இது வந்து சென்டர்ல இருக்கிற ஹேர் கட். இது வந்து நம்மளுடைய ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ண ஹேர் கட். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கீழ் பக்கமா ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? இது மாதிரி ஒரு 1/4 இன்ச் அகலத்துல இந்த மாதிரி வந்து வளைவுகள் டிரா பண்ணுங்க. கரெக்டா இந்த ஆம்கோல் ரவுண்ட் உள் பக்கமா முடிஞ்சிடணும். சரிங்களா? டெப்த் வந்து இது மாதிரி தான் எடுக்கணும். இந்த சைட்ல பாருங்க, லைட்டா அப்படியே ஸ்டார்ட் பண்றோம். சென்டர் பகுதியில நல்ல வளைவு. சரிங்களா? கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1/4 இன்ச் ஒரு பாயிண்டே கிடைச்சிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா அப்படியே டக்குன்னு நம்ம வந்து வளையக்கூடாது. சரிங்களா? இப்படி டக்குன்னு நம்ம வந்து வளையக்கூடாது. கொஞ்சம் லைட்டா கிராஸ் பண்ணிட்டே வந்து
கரெக்டா ஹெர்கட் உள்புறமா நம்ம வந்து ஜாயிண்ட் ஆயிரணும். அப்படி இல்லைன்னா பாருங்க, இந்த ஹெர்கட்ல இருந்து இந்த ஹெர்கட் வரைக்கும் எவ்வளவு லென்த் அப்படின்னு பாருங்க. சரியா நம்மளுக்கு 8.5 இன்ச் இருக்கு. 8.5 இன்ச் இருக்கு. அப்போ சென்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4.25. அந்த 4.25 இடத்துல அந்த பாயிண்ட் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய சென்டர் பாயிண்ட். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துட்டு கரெக்டா அந்த சென்டர் பாயிண்ட் நேரு. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த சென்டர்ல இருந்து இந்த சைடும் சேம் அளவா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 3.5 இன்ச்ல வந்து ஸ்கேல் வந்து எண்ட் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரியே இந்த சைடும் 3.5 இன்ச்ல ஸ்கேல் வந்து எண்ட் ஆகணும். சரிங்களா? அது மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டா சென்டர்ல. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த சைடும் சம அளவுல இருக்கணும் இந்த ஸ்கேல். சரிங்களா? எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல 3.5 இன்ச் இருக்கு. அதே போல இந்த சைட்லயும் 3.5 இன்ச் ஸ்கேல் வந்து முடிகிற இடம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து லைன் போட்டோம் அப்படின்னா அந்த டெப்த் வந்து ஓரளவுக்கு சரியா வரும். சரிங்களா? பாருங்க, நம்ம போட்ட லைன் சரியா வந்திருக்கு. லைட்டா இந்த இடத்துல மட்டும் டெப்த் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணும்போது நம்மளுடைய அளவு சரியான அளவு கிடைச்சிடும். சரிங்களா? சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஸ்கேல 2 பக்கமும் சமமா வச்சிங்க. இது மாதிரி ஸ்கேல்ல வச்சு சமமா 2 பக்கம் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வளைவு வந்து சமமா ஈவனா கிடைச்சிரும். சரிங்களா? இப்ப நம்ம டெப்த் எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஹேண்ட்ல டெப்த் எடுக்கிறதுனால நீங்க வந்து எடுக்கலாம், அல்லது ஸ்கேல் வச்சு எடுக்கிறதுனால நீங்க வந்து சென்டர்ல இருந்து கரெக்டா ஸ்கேல் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சரியா வந்துடும். பட் இந்த இடத்துல நீங்க தையல் போடும் பொழுது, சரிங்களா, இந்த இடத்துல நீங்க தையல் போடுவீங்க இல்லைங்களா, சரியா வந்து ஒரு 1 இன்ச் அகலத்துல, அதாவது இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் தையல் வந்து நேரா வரணும். சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய ஷோல்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஷார்ப்பா வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. அதாவது இந்த மாதிரி ஷார்ப்பா வருவாங்களே, இந்த மாதிரி ஷார்ப்பா வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா தான் வரணும். இந்த சென்டர்ல இருந்து 1/2 இன்ச், இந்த 1/2 இன்ச் ரெண்டும் 1 இன்ச் டோட்டலா இது மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த வளைவுகள் வந்து எடுக்கணும். சரிங்களா? இப்படிதான் வந்து தையல் நம்மளுக்கு வரணும். இந்த மாதிரி கிராஸ் வந்து வரக்கூடாது. சரிங்களா? இப்ப நம்ம டெப்த் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த டெப்த்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம டெப்த் எடுத்த பகுதியை ராங் சைடு அப்படிங்கறதையும் நோட் பண்ணிக்கலாம். அதே போல ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கறதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம டெப்த் எடுத்தது நல்லா கிளியரா தெரியுது. சரிங்களா? இந்த பதிவுல நம்ம அளவு பிளவுஸை வச்சு எப்படி வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கறதையும், வளைவுகள் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ல சிரமமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நம்ம ஸ்கேல் வச்சு டிரா பண்ணணும் அப்படிங்கறதையும், ஸ்லீவ் வந்து எப்படி டெப்த் எடுக்கணும், ஃப்ரீ ஹேண்ட்ல எப்படி டெப்த் எடுக்கணும் அப்படிங்கறதையும், நம்ம ஸ்கேல்ல வந்து எப்படி டெப்த் எடுக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து கிளியரா பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.